கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு கவனித்து பாருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, வேதாகமும் நமக்கு கவனித்து பாருங்கள் என்று ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குது. இப்ப பாருங்க, அநேக நேரங்கள்ல நாம் எதையோ என்ன பண்றோம், கவனித்து கொண்டிருக்கிறோம். நம் யாரை கவனித்து கொண்டிருக்க வேண்டும்? அதாவது நாம் யார் என்று சொன்னால் நம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆகவே நாம் எதை கவனிக்க வேண்டும்? நாம் அநேக நேரங்கள்ல பாருங்க, இன்றைக்கு நடிகைகளை ஒரு சில நபர்களை நமக்கு முன்ன வைத்து கொண்டு அவர்களை போல என்ன பண்றோம், அநேக நேரங்கள்ல மாற்றிக்கொள்றோம். இவங்க இப்படி ட்ரெஸ் பண்றாங்களா, நாமளும் இப்படி ட்ரெஸ் பண்ணணும். அவங்க இப்படி பேசுறாங்களா, நாம் இப்படி பேசணும். பாருங்க, நம்ம யாரை இன்றைக்கு கவனித்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில வாலிப பிள்ளைகள் பாருங்க, ஒரு சில ஆக்டர்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அந்த ஆக்டர் போலவே என்ன பண்ணாங்க, தங்களுடைய ஹேர் ஸ்டைலு, தங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கொள்வாங்க. அதே போல ஒரு சில பெண் பிள்ளைகள் பாருங்க, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு சில வைத்திருப்பாங்க. அவங்களை போல என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கொள்வாங்க. ஆனால் நாம் யாரை கவனிக்க வேண்டும், நாம் யாரை போல மாற வேண்டும் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அத்தனை கோடிக்கணக்கான மத்தியில தேவன் உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணிருக்காரு, வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்மளுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்து தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவர்களெல்லாம் விட்டுட்டு ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவர்களாகிய, எதற்கும் உதவாதவர்களாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டு அவர் சொல்றாரு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய. அப்ப நாம் யார் என்று சொன்னால் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். வேதாகமத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறது நம்ம என்ன பண்றோமா, நாடுகிறோம் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பூமி நமக்கு நிலையானது கிடையாது. நாம் எதற்கு பங்குள்ளவர்கள் என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள். ஆகவே அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா நாம் யாரை கவனிக்க வேண்டும்? நீங்கள் உங்களை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த சகோதரரே. இப்ப பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, அப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்ப பாருங்க, இங்க கீழே வழிகளை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரா இருக்கிற பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன பண்ணுமா, கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பிரதான அப்போஸ்தலர் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் அந்த ஊழியர் இப்படி நடக்கிறாங்க, நாம் அப்படி நடக்கணும், அந்த ஊழியக்காரர் இப்படி நடக்கிறாங்க, நாம் இப்படி நடக்கணும். அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நாம் யாரை பார்க்க வேண்டும்? நமக்கு பிரதான அப்போஸ்தலர் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணோம், அவரை கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? நம்ம மேல வைத்த அளவு கடந்த அன்பின் நிமித்தமாக, நம்ம மேல வைத்த அளவு கடந்த அந்த பாசத்து நிமித்தமாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், நிந்தனைகள் அத்தனை வந்தாலும் அதன் மத்தியிலையும் தேவன் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்து, தேவன் நம்ம மேல ஒரு கோபமும் இராதபடிக்கு நம்ம மேல கிருபையாய் நமக்கு என்ன பண்ணார், இரக்கத்தை காண்பித்தார் என்பதை அந்த பிரதான அப்போஸ்தலர் ஆகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுமா, கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். எப்பொழுதும் வனாந்தரத்துல போய் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். பிறருக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். தன்னை காட்டி கொடுத்தவர்களுக்கும், தன்னிடத்துல யார் ஒருத்தர் தேவனை விரோதமாய் செயல்பட்டார்களோ அவர்களுக்கும் தேவன் என்ன பண்ணார்னா மன்னிப்பு கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்தாரே. அதே தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த தெய்வத்தை நாம் என்ன பண்ணோம்,
கவனித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ளராகிய பரிசுத்த சகோதரரே, நீங்க என்ன பண்ணுமா, பிரதான அப்போஸ்தலராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதாகமத்துல பாருங்க, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கும் அவர் கொடுத்த கற்பனைகளுக்கும் வேதாகமத்துல எத்தனையோ மனிதர்களை நமக்கு முன்னோடியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் இப்படி வாழ்ந்தார்கள். இப்ப பாருங்க, யாரை பார்த்து நாம என்ன பண்ணோம், எப்படி வாழணும். அந்த வேதாகமத்துல நமக்கு நிறைய உதாரணங்கள் தேவன் வைத்திருக்கிறார். நிறைய மனிதர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. பரிசுத்தமா இருந்தவர்களும் உண்டு, பாவம் செய்தவர்களும் உண்டு. அப்போ பாவம் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை குறித்து நிறைய காரியங்களை தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, இந்த வேதாகமத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுது, அதாவது எல்லாருமே வேதாகமத்தை படிக்கிறோம் தான், ஆனா படிச்சுட்டு என்ன பண்றோம், அடுத்த நிமிஷம் என்ன படிச்சோன்றது மறந்து போயிடுறோம். இப்ப பாருங்க, அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நேரம் உக்காந்து, ஆகவேதான் சொல்றாரு, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அப்ப பாருங்க, உக்காந்து கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிரதான அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், என்ன கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியில, அந்த பரம அழைப்புக்கு நான் அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னு சொன்னா, அந்த நித்திய ஜீவனை பெறணும்னு சொன்னா நான் எப்படி வாழணும், ஏசப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து நீங்க என்ன பண்ண, அந்த வேதாகமத்தை வாசித்து கொஞ்ச நேரம் தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, காகங்களை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சத்துல போய் சேர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்களுடைய பரம பிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சாதாரணமா இருக்கிற ஒரு 5 அறிவு படைத்த அந்த ஜீவன்களுக்கே கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவைகளையும் பிழைப்புட்டுவார் என்று சொன்னால், நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்ல, நீங்கள் கவலைப்படுவதனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குழைக்கவும் முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, அநேக நேரத்துல நாம நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் அந்த நான் ஒரு நாய்க்குட்டியா பிறந்தா கூட நல்லா இருந்திருக்குமேங்க, நான் ஒரு பறவையா பிறந்தா கூட நல்லா இருக்குங்க, அப்ப பாருங்க பிறந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா மிருகங்களை போல வாழணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறோம். ஆனால் பாருங்க, அவைகள் மரித்துச்சுன்னு சொன்னா அவைகள் மண்ணுக்கு தான் போயிடும். ஆனால் நாம மரித்தோம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய காலமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் நம்ம விசேஷமாய் படைத்திருக்கிறார். அவைகளை பார்க்கலாம், அவைகளையே இவ்வளவு ஸ்பெஷலா தேவன் பார்க்கிறாருன்னு சொன்னா, அவைகள் எங்கேயும் போய் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சத்துல சேர்க்கிறதும் இல்லை. பாருங்க, அவைகளை கூட ஒவ்வொரு நாள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து 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 உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்போ அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அநேக நேரங்கள்ல கவலை, ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, இந்த பிள்ளைங்களை எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே, இந்த குடும்பத்தை எப்படி பார்க்க போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், அநேக நேரங்கள்ல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் தெளிவா சொல்றாரு, எம்மா நீ என்ன பண்ணு, இந்த காகங்களை கவனித்து பாரு, மிருகங்களை கவனித்து பாரு, அவைகள் ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, அவைகளையே நான் போஷிப்பேன் என்று சொன்னால் நீயும் நானும் விசேஷமானவள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருன்னு சொன்னா விசேஷித்தவர்கள். தேவன் நம்ம என்ன பண்ணிக்கிறார்னா அவருடைய உள்ளங்கையில வரைந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம ரொம்ப ஸ்பெஷலானவர்கள். அதை நாம் மறந்து போயிட்டு என்ன பண்றோம், கவலைப்பட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உக்காந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, நீ கவலைப்படத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கவனிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளராகிய பரிசுத்த சகோதரர்,
நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும். அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுவை போல நம்ம வாழணும். இயேசு எப்படி இந்த பூமியில அவர் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினாரோ நாம கூட என்ன பண்ணோம்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்து வைத்திருக்கிறார். ஒரு சாதாரணமான மிருக ஜீவன்களையே கர்த்தர் போஷித்து அவைகளையே தேவன் பாதுகாப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஸ்பெஷலானவர்கள், ஹல்லேலூயா, விசேஷமானவர்கள். நம்மை தேவன் பிழைப்புட்ட மாட்டாரா? நம்மை தேவன் வழிநடத்த மாட்டாரா? ஏன் அநேக நேரங்கள்ல கவலைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு தேவன் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? நீங்க பாருங்க, வேதாகமத்துல சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்ணும்? தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம என்ன பண்ணக்கூடாது? எதற்கும் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு நம்ம என்ன பண்ணணும்? தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னா தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்டாலும் கேட்காம போனாலும் உங்களுக்கு என்னது தேவை என்று எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பரமபிதா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பரமபிதாவாகிய அந்த தெய்வத்தை நாம் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதை பாருங்க, தாவீது பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சொல்றாரு. சங்கீதம் 34:1 நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம ஒரு நாள் கூட தேவனை தேட மாட்டோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், ஏராள தலைமையிலும் அதிகமான பிரச்சனைகள், அக்கிரமங்கள் ஒரு வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டாலும் அதன் மத்தியில கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட அவரை நீங்க கவனித்து பாருங்க. நம்ம முற்பிதாக்களை கவனித்து பாருங்க, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள். ஆபிரகாமை கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். நீ என்ன பண்ணு? உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் தேசத்தை விட்டு என்ன பண்ணு? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே கடந்து வராரு. அப்ப கடந்து வரும் பொழுது பாருங்க, அந்த மகன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு காணப்பட்டுச்சு. அவருடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் கடற்கரை மணலை போல கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம என்ன பண்ணுமா? கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, தேவனுக்காக விசுவாசத்துல அப்படி வைராக்கியமா இருந்தார்கள். நீங்க என்ன பண்ணுங்க? இந்த எரிகிற அக்கினி சூளையில போட்டாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் தேவனை மாத்திரமே ஆராதிப்போம் என்று சொல்லி தேவனுக்காக அப்படி விசுவாசத்துல வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். நாமும் அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு அநேக நேரங்கள் என்ன பண்றோம்னா, தேவையில்லாத மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை கவனிப்பதனால நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணது? மேன்மை வராது, ஆசீர்வாதம் வராது. நரகத்துக்கு தான் நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அப்ப அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள நம்ம பங்குள்ளவர்களாய் மாறணும்னு சொன்னா நம்முடைய தகப்பனாகிய இயேசுவை நம்ம ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் சொன்ன கட்டளைகளையும் அவர் சொன்ன கற்பனைகளை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். நம்ம முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் என்பதை அதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பஞ்சம் வருது. அந்த இடத்துல வெளியே அந்த எகிப்துக்கு போகலான்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு? இந்த கேராரூரிலே குடியிருன்னு சொல்றாரு. அதே இடத்துல இருந்தாரு. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் என்ன பண்ணோம்? கவனித்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் எதையோ கவனித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு என்ன பண்றோம்? வெறுமையாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நாம் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்ம முற்பிதாக்களையும் நம்ம என்ன பண்ணோம்? கவனித்து பார்த்து அந்த பாதையில் நடக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு பாருங்க, எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ சோதனை அவனுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதன் மத்தியில் என்ன பண்ணார்னா, தேவனுக்காக அவர் முறுமுறுக்கவும் இல்லை, தேவனை என்ன பண்ண குறை சொல்லவும் இல்லை, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நோக்கி பார்த்து நாம் அவர்களை கவனித்து பார்த்து அப்படிப்பட்ட வழிகள் நடக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையில இன்னும் மேன்மையை நம்ம பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆகவே தேவனை நோக்கி பாருங்கள், அவரை கவனித்து பாருங்கள். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா, பரம அழைப்புக்கு பங்குள்ளராகிய பரிசுத்த சகோதரரே சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் பிரதான அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை கவனித்து பார்க்க கிருபை தாங்கப்பா. எதையோ கவனித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே, தேவையில்லாத காரியங்களாம் கவனித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்படி இருக்காதபடிக்கு இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை மாத்திரம் கவனித்து பார்த்து, அப்பா எங்கள் முற்பிதாக்களை கவனித்து பார்த்து, அவர்கள் எப்படி பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களோ நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீ சாட்சியா நிறுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.